ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். டோக்கியோ தமிழ் சங்கத்தின் வாயிலாக அற்புதமான இந்த தீபாவளி நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான நாளில் நம்ம குருவை பற்றி சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு குரு மகிமை அப்படிங்கிற தலைப்பு. பொதுவாக ஒரு நல்ல நாள் அப்படின்னாலே நமக்கு என்ன வரணும்? நல்ல சிந்தனைகள் வரணும். நமது காலத்தில், நமது முன்னோர்கள் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விசேஷமான நாள் அப்படின்னா அன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போகிறது, ஒரு வழிபாடு செய்வது, அதெல்லாம் ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. ஒரு தீபாவளியா அன்னைக்கு புத்தாடை, ஸ்வீட் சாப்பிட்றது, பட்டாசு வெடிக்கிறது, கூடவே இறைபக்தி ரொம்ப முக்கியம். அது ஒரு பொங்கல் நன்னால சக்கர பொங்கல் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், சூரிய பகவானுக்கு ஒரு வழிபாடு. அதுபோல் எல்லா திருநாட்களுமே சுவாமிக்கு முக்கியமான இடம் கொடுத்து நம்ம வழிபாடு பண்ணணும். சுவாமியை மட்டும்தான் நம்ம கும்பிடுறோமா? தெய்வங்களை மட்டும்தான் கும்பிடுறோமா? இந்த தெய்வத்திற்கு ஒப்பானவர்களையும் வணங்குகிற கலாச்சாரம் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கு. அப்படின்னா யார் யாரை வணங்கணும்? அதுக்கு நமது முன்னோர்களே வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம், 4 பேர். இந்த 4 பேருமே நமக்கு ஒரு தெய்வத்தோட ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. எத்தனையோ சொந்தங்கள் நமக்கு கிடைச்சாலுமே, எத்தனையோ சொந்தங்கள், எவ்வளவோ நல்ல மனுஷங்க கிடைச்சாலுமே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஈடவங்க ஆக மாட்டாங்க. அதனால தான் என்ன சொல்கிறோம்? நம்மை பெற்றெடுத்த தாய் தான் நமக்கு முதல் தெய்வம். அப்புறம்தான் எல்லாமே. முதல்ல அம்மா தான். அந்த தாயை வணங்கணும். தாய் இருக்கின்ற போது தினமும் அம்மாவை கவனித்து, அம்மா நான் என்ன பண்ணணும், உனக்கு சாப்பாடு கொண்டு வரட்டுமா, உனக்கு எதான நான் ஏற்பாடு பண்ணி தரட்டுமா அப்படின்னு அம்மா கிட்ட அன்பு செலுத்தணும். அப்பா. 2வது அப்பா. அடுத்தது 3வது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் குரு. 4வது இடம் தெய்வம். இந்த 4 பேர்ல தாய்க்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவத்தை நம்ம தெய்வத்துக்கு கொடுக்கறத விட குருவுக்கு கொடுக்கணும். இந்த மாதா, பிதா, குரு தெய்வத்துல 1வது இடத்துல இருக்கிற தாயும் 3வது இடத்துல இருக்கிற குருவும் ஒரே ஸ்தானம். அம்மாவை போலத்தான் குரு. அம்மாவை போலத்தான் குரு. அம்மா எப்படி நம்ம மேல அன்பு செலுத்துவாளோ, எப்படி நம்ம மேல பாசத்தை பொழிவாளோ, அதே போலத்தான் குரு. இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா கர்மாவின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கர்மானா என்ன? போன பிறவில நம்ம என்ன செஞ்சோமோ, நல்லது பண்ணினோமா, இந்த பிறவில நல்லதை அனுபவிப்போம். கெட்டதை பண்ணினோமா, கெட்டது திரும்ப வரும் இந்த பிறவில. நம்ம சொல்றோம் இல்லையா, ஏதான ஒரு கஷ்டம் வந்தா போன பிறவில நான் யாருக்கு என்ன பாவத்தை பண்ணினோம் அப்படின்னு சொல்றதை கேட்கிறோம். ஒருத்தர் ஓஹோன்னு இருக்க, அவருக்கு தகுதியே இல்லை, பணம் குமியறது, சொத்து குமியறது, விதம் விதமான கார்ல வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்க, நம்ம என்ன சொல்லுவோம்? பர் விதி, அவனுக்கு கொட்டுன்னு கொட்டுறது அப்படிம்போம். விதி தான் கர்மா இல்லையா? இப்ப மனுஷனோட பிறவி நமக்கெல்லாம் ஒரு பிறப்பு, மனித பிறப்பு. இந்த பிரபஞ்சத்துல சுமார் 70 லட்சத்திற்கும் மேல ஜீவராசிகள் இருக்கு. 70 லட்சத்திற்கும் மேல. அதுல மனிதன் அப்படிங்கிறது ஒரு ஜீவராசி. குருமார்கள் அத்தனை பேருமே அனைத்து ஜீவராசிகளையும் ஒரே தராசு தட்டில் வச்சு பார்க்குறவங்க.
அவங்களுக்கு செடிகுடி வித்தியாசம் தெரியாது, ஒரு நாய் நரி வித்தியாசம் தெரியாது, எல்லாமே ஒன்று தான் அவங்களுக்கு, எல்லாமே ஒன்று. நாமதேவர்னு ஒருத்தர் இருந்தார். பண்டரிபுரத்து மகான்களில் நாமதேவர் ரொம்ப முக்கியமான மகான். அவர் என்ன பண்ணுவார், தினமும் காலங்காத்தால கோவிலுக்கு வந்துடுவார். எந்த கோவில்? பண்டரிபுரம் விட்டலன் ஆலயத்திற்கு வந்து அந்த விட்டலனை வணங்கிட்டு கோவில் வாசல்ல வந்து உட்கார்ந்துருப்பார். அங்க அவருக்கு என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் சாப்பிடுவார். விட்டலனோட பிரசாதம் அப்படின்னு சாப்பிடுவார். யாரான செல்வந்தர்கள் வருவாங்க, இதான எல்லாருக்கும் போடுவாங்க. வாசல்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும், சன்னியாசிகளுக்கு, சாதுக்களுக்கு எல்லாருக்கும் என்ன உண்டோ போடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தனவந்தர் வர சுவாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஆளுக்கு ஒரு ரொட்டி, அதாவது சப்பாத்தி அங்க இருக்கிற சன்னியாசிகளுக்கு போடுறார். அவங்க அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. நமக்கு உணவு கிடைச்சாச்சு அப்படின்னா பகவான் கொடுக்குறான். இந்த உணவை நமக்கு யார் கொடுக்குறான்? பகவான் கொடுக்குறான். ஆஹா, இன்னைக்கு நமக்கு உணவு கிடைச்சாச்சு அப்படின்னு அந்த சன்னியாசிகள் அந்த ரொட்டியை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நாமதேவர் என்ன பண்றாரு தெரியுமா? தன்னோட இடுப்புல ஒரு தோல்ல ஒரு பை வச்சிருக்க, இந்த பைக்குள்ளேருந்து ஒரு டப்பா எடுக்கிறார். அதில் கொஞ்சம் நெய் வச்சிருக்கார். அந்த நெய்யை எடுத்து இந்த ரொட்டிக்கு மேலே தடவுற. இப்போ ரொட்டியை சாப்பிட்றதுக்கு இந்த நெய்யை மேலே தடவின கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதாவது காஞ்சி போனால் கூட நமக்கு தெரியாது, கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும். அதனால் அப்படி தடவுற. அப்படி தடவிட்டு இருக்கும்போது இத்தாப்பில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு நாய் வந்து பார்த்துட்டே இருக்கு. இந்த ரொட்டியை இவர் சாப்பிட போற, அந்த ரொட்டியை அப்படியே கவ்விண்டு ஓடிடுது. ரொட்டியை கவ்விண்டு ஓடின உடனே என்ன சொல்ற, பக்கத்தில் இருக்கிற சன்னியாசிகள் சொல்ற, அடடா, அந்த ரொட்டியை நீங்க நெய்யை தடவி முடிக்கிறதுக்குள்ள அது பொடிக்கிண்டு ஓடிடுத்தே, நீங்க சாப்பிட்றதுக்காக டப்பாவை தடவி வச்சு தடவிண்டே இருந்தேளே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற சன்னியாசிகள்லாம் சொல்றாங்க. எழுந்து ஓடுற, அந்த நெய் டப்பாவையும் எடுத்துட்டு தொடர்ந்து ஓடுற. அந்த ரொட்டியை எப்படியும் பிடிங்கிருங்கோ, பிடிங்கி சாப்பிட்டாத்தான் உங்களுக்கு ஆகாரம் அப்படின்னு அவர் ஓடுகிற போது பக்கத்தில் இருக்கிற சன்னியாசிகள் சொல்றார். நாய் எப்படி ஓடுறதோ அந்த வேகத்துக்கு இணையாக நாமதேவர் ஓடி ஒரு இடத்துல பிடிச்சிட்டார். அது வாயிலேருந்து ரொட்டியை பிடுங்குற. நாய் ஏக்கத்தோட பார்க்கறது, உட்கார்றது. என்னடா, நமக்கு ஒரு உணவு கிடைச்சது, அதையும் அந்த உணவுக்கு உண்டான கர்த்தா பிடிங்கிட்டாரேன்னு பார்க்கிறார். நாமதேவர் என்ன பண்றார், அந்த ரொட்டியை வாங்கினார் இல்லையா, நெய் எடுத்து இன்னும் நன்னா தடவுற. பாதையில் பிடிங்கிட்டு போடுத்து தடவி இவர் சாப்பிட போறாரே, நமக்கு இன்னைக்கு ஆகாரம் இல்லையான்னு இந்த நாய் பார்த்துட்டு இருக்கு. நன்னா தடவி முடிச்சுட்டு அந்த ரொட்டியை கொடுக்குறாராம் நாய்க்கு. ஏண்டா அவசரப்பட்ட, இந்த நெய்யை தடவி முடிக்கிற வரைக்கும் உனக்கு பொறுமை இல்லையா, இப்ப சாப்பிடு, இப்ப சாப்பிடு அப்படின்னு அதை பிச்சு கொடுக்கிறாராம் நாமதேவர். ஆக பசி என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, சகல விதமான ஜீவராசிகளுக்கும் பசி இருந்தால் நாம் பரிதாபப்பட வேண்டும், அதன் மேல் இரக்கம் கொள்ள வேண்டும். இதை நம்ம ஊர்ல யார் பண்ணினா? வள்ளலார் சுவாமிகள். வடலூர் வள்ளலார் சுவாமிகள் ஒரு சாதாரணமான ஒரு செடி கொடி வாடின போது அவரும் மனம் வாடினார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஒரு செடி கொடிக்கு கூட அனைத்து விதமான உணர்வுகளும் உண்டு, அதை அவர் பண்ணினார். அதுபோல இந்த மனுஷ ஜீவராசி, இந்த உடம்பு எதற்காக படைக்கப்பட்டது அப்படின்னா, நமக்கு எத்தனை நாள் ஆயுள் தெரியாது. அத்தனை நாள் வாழ்ந்து நமது கடமைகளை பூர்த்தி பண்ணி நம்ம ஒரு காலகதி, அதாவது ஒரு முக்தி நிலையை அடையணும். மனுஷன் அத்தனை பேருக்கும் என்ன ஆசை? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே என்ன ஆசை? இந்தியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு ஆசை அப்படின்னா, நம்மளாம் கர்மாவின் மேல நமக்கு நம்பிக்கை உண்டு, விதியின் மேல நம்பிக்கை உண்டு. இது நல்லபடியா இந்த வாழ்க்கை போகணும், இந்த வாழ்க்கையில நமக்கு எல்லாமும் கிடைக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், உரிய காலத்துல பகவான் நம்மளை எடுத்துட்டு போகணும், எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும். இவ்வளவுதான் நம்ம பிரார்த்தனை. உள்ளதான். இதை தாண்டி நமது தேவைகளுக்கு பணம் வேணும், அது வேணும், அதெல்லாம் வேற. கடவுள் என்ன பண்றான், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்மளை இயக்கிறான்.
நம்மளை டைரக்ட் பண்றான். நம்ம அத்தனை பேரும் ஒரு கேரக்டர். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம அத்தனை பேருமே இந்த உலகத்துல ஒரு கேரக்டர். யாரு நம்மளை இயக்கிறா? கடவுள். அந்த கடவுள் என்ன பண்றான்? நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறான். நல்லதா கெட்டதா மாறி மாறி கொடுக்குறான். சோகமா சோகத்தை கொடுக்குறான், சந்தோஷமா சந்தோஷத்தை கொடுக்குறான். இந்த கடவுள் இப்படி கொடுத்து வாழுகிற போது வருஷம் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் வீட்டில்? டேய் அரை கிழவன் ஆயிட்டடா அப்படின்னு. ஒரு 40 வயசு 45 வயசு ஒருத்தருக்கு வருதுன்னா நல்ல ஆக்டிவா இருப்பேன். அப்ப சொல்லுவாங்க, டேய் அரை கிழவன் ஆயிட்டடா, பார்த்து உன்னோட இதெல்லாம் முடிச்சுக்கோ எல்லாத்தையும். ஒரு 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 ஜாக்கிரதை உணர்வு. அதாவது காலம் நெருங்கின்னு இருக்கு, ஓடின்னு இருக்கு, நீ உனக்கு உண்டான கடமைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது. கடமை என்ன? பக்தி. இதெல்லாம் கடமை, நமக்கு எல்லாம் பூர்த்தி பண்ணணும். ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது கடவுள் என்ன பண்ணுவான்? உனக்கு வயசாகிறது அப்படிங்கிறத என்ன பண்ணுவான்? மெல்ல தலையில நரமுடியை கொடுப்பான். எல்லாருக்குமே கடைசி வரைக்கும் தலையில கருப்பு முடி இருக்காது, இருக்கும் சில பேருக்கு, அது வேற. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம செயற்கையா பண்ணிக்கிற ஒப்பனைகள் வேற. இயற்கையா பார்த்தோம் அப்படின்னா இந்த நரமுடிகள் வெள்ள 1-2 அப்படியே வர ஆரம்பிக்கும். நம்மால் என்ன பண்ணுவோம்? அதை பார்த்துட்டு அதில் மட்டும் ஒரு கருப்பு சாயத்தை பூசி மறைக்க பார்ப்போம். ஆனா அது இருக்குமா? அந்த சாயம் போன உடனே திரும்ப அந்த முடி வெள்ளையா தெரியும். ஓகே, இது நரமுடி. நரமுடி எதுக்கு அடையாளம்? உனக்கு வயசாயின்னு இருக்கு, உனக்கு காலம் ஓடிண்டே இருக்கு, ஜாக்கிரதை, எல்லாம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை. நம்ம அதையும் உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா கடவுள் அடுத்து என்ன பண்ணுவான்? நமது கண் பார்வையில ஏதாவது கோளாறு வரும். யாரு? சதாசிவமா அப்படிமோ. வீட்டில் பார்த்தா வயசானவங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது வந்திருக்கிறது சதாசிவமா சாரங்கபாணிய தெரியாது, அவருக்கு தெரியாது. கண்ணில் கொஞ்சம் கோளாறு வரும், பார்வை குறைபாடு வரும். அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு இண்டிகேஷன். அடுத்து என்ன ஆகும்? இந்த வாயில் இருக்கிற பல்லெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஒன்னொன்னா விழ ஆரம்பிக்கும். பல்லு விழுந்தது அப்படின்னா கடலை மிட்டாய் திங்க முடியாது, முறுக்கு திங்க முடியாது. கடவுள் உணர்த்துக்கிறார், டேய் நீ சின்ன வயசுல சாப்பிட்ட மாதிரிலாம் சாப்பிட முடியாது, தேகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு கடவுள் நமக்கு சொல்வது போல. நம்ம வீட்டை என்ன பண்ணுவாங்க? நல்ல சாதத்தை மைய பிசைஞ்சு ஒரு வயசானவங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்கறத, வீட்டில் கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் வழுக்க விடுறதெல்லாம் வழுக்க, பல்லு விடுறது, கண் பார்வை குறைகிறது, நரமுடி வர்றது, இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கிற இண்டிகேஷன். இதெல்லாம் புரிஞ்சுட்ட பிறகு, ஒரு வயசு ஆன பிறகு குரு மேல, தெய்வத்தின் மேல பக்தியை செலுத்தணும். அந்த பக்தி தான் அடுத்து ஒரு பிறப்பற்ற நிலை நமக்கு கொடுக்கும். நம்ம அத்தனை பேருக்கும் ஆசை தான், இந்த சம்சார சாகரத்துல வாழ்ந்துட்டோம், இதற்கு மேலும் நாம் வாழக்கூடாது, எதற்கும் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புத்தபிரமான், புத்தர் பிரான் தெரியும் இல்லையா? புத்தபிரான் இருந்த அவர்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு சீடன் வந்தான். சீடனா அப்பதான் வரான். வந்து, புத்தபிரானே நான் உங்களுக்கு சீடன் ஆகணும்னு ஆசைப்படுறேன், உங்களோட வாழ்க்கை முறையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நான் உங்ககிட்ட சீடனா இருக்கணும்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான். புத்தபிரான் சொல்ற, இல்லப்பா உன்னை பார்த்தா ரொம்ப சின்ன வயசு போல இருக்கு, நீ வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு அனுபவிச்சு முடிச்சுட்டு இந்த வாழ்க்கையில இல்லறத்துல ஒரு சுகம் என்பது இல்லாத போது நீ வா, அப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. இல்ல புத்தபிரானே, நான் இந்த சின்ன வயசுலேயே அனைத்தையும் துறந்து விட்டேன், அனைத்தையும் துறந்துட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் பிடிக்கல, இல்லறம் பிடிக்கல, குழந்தை இருக்கு, பையன் இருக்கான், பிடிக்கல, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற. புத்தபிரான் எவ்வளவோ சொல்லி பார்க்கிற, இல்லப்பா நீ இன்னும் பக்குவம் அடையணும், உனக்கு இப்ப தெரியாது, நீ அதை விட்டுட்டு இருந்தா தான் தெரியும் அப்படிங்கிற. இல்ல நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், என்ன நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற. சரி, நீ இன்றிலிருந்து எனது சீடனாக இந்த ஆசிரமத்தில் இருக்கலாம், உனக்கான அறை அதுதான் ஒரு அறையை காமிக்கிற. அந்த அறையில இருந்துருக்கான். புத்தபிரமானோடு அந்த தியானம் எல்லாத்துக்கும் அவனும் வருவான், அந்த சீடனும் வருவான். ஒரு வாரம் போகிறது.
புத்தபிரான் அவனது குடில் பக்கமாக நடந்து செல்கிறார், அவனது அறை பக்கமாக நடந்து செல்கிறார். அப்ப பார்த்தா வாசல்ல ஒரு நாயை வச்சுட்டு அவன் கொஞ்சின்னு இருக்கான். ஒரு நாயை வச்சுட்டு புத்தர் கேட்கிற அவனை பார்த்துட்டு, என்னடாப்ப, என்னது நாய், ஏது இது, இந்த ஆசிரமத்துல கிடையாதே அப்படிங்கிற. அவன் சொல்றான், புத்தபிரானே, இது நான் என் வீட்டில் வளர்த்த நாயி, நான் வீட்டை விட்டு கிளம்பி இங்கே வந்துட்டேன்னு உடனே இந்த நாய்க்கு பொறுக்க முடியல, அது என்னை தேடி இங்கே வந்துடுத்து. இந்த நாய் மேலே நான் ரொம்ப பாசத்தை வச்சுருந்தேன், இந்த நாய் மட்டும் என் கூட இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற. சரிப்பா, புத்தபிரானுக்கு தெரியும் இது எங்கே போய் முடியும்னு தெரியும், சரிப்பா அப்படிங்கிறார். இந்த நாயை வச்சுட்டு இருக்கேன். அடுத்து ஒரு வாரம் போகிறது. புத்தபிரான் அந்த பகுதி வழியாக செல்கிறார், அதாவது அவன் குடில் வழியாக செல்கிறார். அப்ப ஒரு சிறுவன், ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும், அவனை மடியில் உட்காந்து வச்சுட்டு அவனை கட்டி பிடிச்சு அவனுடைய உச்சந்தலையும் வந்து அவனை கொஞ்சின் இருக்க அந்த சீடன் பக்கத்துல நாயும் இருக்கு. யாரப்பா இது, இந்த சிறுவன் யார் அப்படின்னு புத்தபிரான் கேட்கிற. புத்தபிரானே உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இவன் என்னோட மகன், என்னோட ஒரே பையன், இவன் மேல நான் அந்த அளவுக்கு பாசத்தை பொழிஞ்சிட்டு இருந்தேன். இப்ப இவன் என்ன பண்ணா, நான் பிரிஞ்சு வந்துட்டேன்னு ஒன்னு என் பிரிவை தாங்க முடியாம ஒரு 15 நாள் வீட்டுல இருந்திருக்கான், முடியல, நான் இருக்கிற இடத்த விசாரிச்சு இங்க வந்துட்டான், இந்த பையனையும் நான் இங்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிற. புத்தபிரான் ஒரு புன்னகையோட, சரிப்பா, அவனுக்கு தெரியும் இது எங்க போய் முடியும்னு, சரிப்பா அப்படிங்கிற. அடுத்து ஒரு வாரம் போகிறது. புத்தபிரான் அதே போல நடந்து வருகின்ற போது அவன் குடில் வாசல்ல உட்கார்ந்திருக்கான், பக்கத்துல மனைவி, அவனுடைய மனைவி உட்கார்ந்திருக்கா, மகன் இருக்கான், நாய் இருக்கு. புத்தபிரான் வர அவன் எழுந்து நமஸ்கரிக்கிறான். புத்தபிரானே, சொல்ல மறந்துட்டேன், என்னை பிரிஞ்சு என்னோட மனைவியால வீட்டில் இருக்க முடியலையா, அவளும் இங்கேயே ஒரு மூலையில இருந்துக்கிட்டோம், அவளும் ஏதான ஆசிரமத்தில் ஏதான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பா அப்படின்னு சொல்றானா. அப்ப புத்தர் சொல்றாரா, அப்பா இதுக்குதான்ப்பா நான் உனக்கு ஆரம்பத்துல சொன்னேன், பாசத்தை துறப்பது என்பது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபத்தில் வந்துடாது. ஆசையை துறக்கணும். பொருள் மேல் ஆசை, பணத்தின் மேல் ஆசை, பொருள் மேல் ஆசை அனைத்தையும் துறந்தால்தான் ஒரு மகான், ஒரு குரு என்கிற நிலையை அடைய முடியும். அதற்கான பக்குவம் உனக்கு இன்னும் வரல. அதனால நீ எல்லாரையும் கூட்டிட்டு போ, பொண்டாட்டியை கூட்டிட்டு போ, பையனை கூட்டிட்டு போ, உன்னோட நாயையும் கூட்டிட்டு போ, இல்லறத்துல வாழு, எப்போது எல்லாம் கசக்கிறதோ அப்பவா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சதா ஒரு கதை உண்டு. இப்ப நம்ம யாருக்கான ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஆசையே கிடையாதுப்பா உதடு சொல்லலாம், யாருக்கும் உள்ளம் சொல்லாது. எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டானே, அந்த காரை விட வசதியான கார் நம்ம வாங்கணும், அதை விட விலை மதிப்பான கார் வாங்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் ஓஎம்ஆர்ல வீடு வாங்கியிருக்கான, அந்த மகானுக்கு பிடிச்சு, இந்த மகானுக்கு பிடித்து தன்னோட பக்தன் ஒருத்தன் கடைசி காலத்துல தனது உயிர் பிரிவதற்கு முன்னால தன்னை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அவனை கூப்பிட்டு ஒரு தரிசனத்தை கொடுப்போம் அப்படின்னு மகாபிரிவு என்ன பண்றாரு, ஒரு வண்டி அனுப்பிச்சிட்ட. வண்டியில வந்த வேத பண்டிதர் இவரை கூப்பிடுற. அப்படியா, மகாபிரிவு என்ன கூப்பிட்டுட்டார, இதோ வரேங்க இதோ வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போற. எல்லாத்தையும் போட்டுண்டு அவரோட கஷ்டப்பட்டு கார்ல ஏறி உட்கார்ற. இந்த கார் புறப்பட்டு காஞ்சிபுரத்தை அடைகிறது. மகாபிரிவா அப்ப காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வெளியில ஒரு கொட்டகை, அந்த கொட்டகையில மகாபிரிவா உட்கார்ந்து இருக்க. கூட்டமான கூட்டம். கோவிலுக்கு வர பக்தர்கள் அத்தனை பேரும் பெரியவாளை தரிசனம் பண்றாங்க, பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றாங்க. அவர்கள் பரவசத்துடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த கார் போய் நிற்கிறது. இந்த வேத பண்டிதர் ஒருத்தர் போனார் இல்லையா, சிப்பந்தி போனார் இல்லையா மடத்திலிருந்து, அவர் மெல்ல அவரை கைத்தாங்களா கார்ல இருந்து இறக்கி கூட்டின்னு போறார். அப்ப கேட்கிறார் சிப்பந்தி, கேட்கிறார், நம்ம பெரியவா இங்கேதான் இருக்கா,
காமாட்சி அம்மன் கோவில் வாசல்ல இருக்கா. மடத்துல நீங்க வந்துட்டுக்க, எதுக்கோ வந்திருக்காரு, இங்க தரிசனத்துக்காக வந்திருக்க. நம்ம இப்ப கோவிலுக்குள்ள போனா காமாட்சியை தரிசனம் பண்ணிடலாம். முதல்ல தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் பெரியவாளை தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிற. இப்ப பொதுவாக ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்னத்தான் அந்த ஊர்ல நம்ம சௌகரியத்துக்காக போனாலுமே அங்கதான் கோவில் இருக்கா அப்படின்னு நம்ம விசாரிச்சு சில பேர் போய் கோவிலை தரிசனம் பண்ணுவாங்க. கோவில் வாசல்ல கார் நின்றுருக்கு. கேட்கிறாரு, நீங்க தரிசனம் பண்ணலாமா, கோவிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல, எனக்கு காமாட்சியை விட பெரியவதை முக்கியம், நான் முதல்ல மகாபிரியோட தான் பார்க்கணும் அப்படிங்கிற. மகாபிரிவட்ட போறாங்க, மெல்ல கூட்டின்னு போறாங்க. அந்த கூட்டத்தை விலக்கிண்டு போறாங்க. பெரியவா தபல இருக்க. பெரியவா கிட்டக்க போன உடனே பெரியவா பார்க்கிற. கிட்டக்க போன உடனே பெரியவா பார்க்கிற. பார்த்துட்டு இவரை பார்த்துட்டு கையை கூப்பிடுற. கூப்பிட்டு சொல்ற, கூட்டின்னு வந்துட்டியா அப்படிங்கிற. பெரியவளை பார்த்தோன்னு நமஸ்காரம் பண்ணணும்னு ஆசைப்படுற. நமஸ்காரம் கஷ்டப்பட்டு பண்ற. அவர் நமஸ்காரம் பண்ண வேண்டாம்னு சொல்றார் சிப்பந்திகள். இல்ல அவர் பண்ணட்டும், பெரியவா சொல்றார். நமஸ்காரம் பண்ணிட்ட. பக்தர்கள் அத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா. நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னா உடனே எந்திரிச்சிருவார். அவர் எந்திரிக்கல. 1 நிமிஷம் ஆகுது, 2 நிமிஷம் ஆகுது, எந்திரிக்கல. அங்க இருக்கிறவெல்லாம் என்ன நினைக்கிறா, பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிருக்க, இன்னும் ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா இருக்கார் போல இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா. அவரால் எந்திரிக்க முடியல. 5 நிமிஷம் ஆறுது. மகாபிரிவா என்ன பண்றாரா, இந்த மகான் நடமாடும் தெய்வம், அவர் எந்திரிக்க மாட்டாரா. அவரோட கடைசி காலம் வந்து கொடுத்து இந்த காஷாய வஸ்திரத்தை, மகான் அணிந்து கொண்டிருக்கிற ஒரு காஷாய வஸ்திரத்தை கொடுத்து இதை அவர் மேல போத்திட்டு அவருக்கு என்னென்ன ஈமச் சடங்குகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் மடத்தின் சார்பில் பண்ணிவிடும். அவரு என்னையே நினைச்சுட்டு இருந்தவ, அவருக்கு யாரும் கிடையாது என்று அந்த மகான் சொல்கிறாராம். அப்படி என்றால் அந்த உயிர் பெறுகின்ற நேரம் இந்த மகானுக்கு தெரிந்து தனது பக்தனை ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அவருக்கு புரிகிறது. அந்த முக்தி அடைகிற வரை, இந்த முக்திங்கிறது தெரியாது இல்லையா நமக்கு. நான் எத்தனை வயசுல போவேன் யாருன்னு சொல்ல முடியுமா? 85, 90, 95, 100 சொல்ல முடியாது. ஒரு பாத்திர கடைன்னா பெருசா பாத்திரங்கள் விற்கிறத விட, அந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டம்மா சமையல் பண்ணும்போது ஒரு பாத்திரம் கீழே விழுந்துடும், எதேச்சியா கீழே விழும். கீழே விழுந்தா என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு சின்ன நசுங்கல் வந்துடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பாத்திரத்துக்கு ஒடுக்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடுக்குன்னா அந்த எந்த பாகம் சேதப்பட்டு இருக்கிறதோ அதை மெல்ல ஒரு சுத்தியால் அப்படியே நைச்சியமா அப்படியே தட்டி அதை சரி பண்றது. சரி பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, மேல ஒரு முலாம் பூசி அது தெரியாத அளவுக்கு கொடுப்பாங்க. இதுக்குன்னு சில ஆட்கள்லாம் உண்டு. இதுதான் அந்த இடத்துல பண்ணிட்டு வந்தாங்க. எங்க யோகியார் இருந்த இடத்துக்கு பக்கத்துல. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் எல்லாம் யூஸ் அண்ட் த்ரோன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கெல்லாம் அந்த பாத்திரத்தை ரீயூஸ்லாம் கிடையாது. ஒரு பாத்திரம் போயிடுத்துனா தூக்கி போடுறது, வேற ஒன்று புதுசாக வாங்குறது. அன்னைக்கெல்லாம் அதையே சரி பண்ணி ஒரு கட்டில் படிச்சா அந்த கட்டிலேயே சரி பண்ணுவாங்க. அதுதான் ஏழ்மையில் இருக்கக்கூடிய சுகம். நம்ம கிட்ட காசு இல்லைன்னா கூட இதை இன்னும் பயன்படுத்திக்கலாமே, இதை இப்படி சரி பண்ணா இன்னொரு 2 வருஷம் பயன்படுத்தலாமே அப்படின்னு நமது முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். இன்னைக்கு பணத்தோட வேல்யூ நமக்கு தெரியல. பணம் அதிகம் சம்பாதிக்கிறோம், அதனோட வேல்யூ தெரியல. அதனோட வேல்யூ தெரியாததுனால மனிதநேயம் போச்சு, பாசம் போச்சு, அன்பு போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம அதுக்கு தான் பிரதானம் கொடுக்கிறோம். ஆனா அந்த பாத்திரத்தையும் சரி பண்ணி பயன்படுத்தினாங்க. அது டக்கு அப்படியே தட்டிட்டே இருப்பாங்க அந்த கடையில. அந்த சத்தம் அன்னைக்கு கேட்கறது. தேவிகமா அன்னைக்கு தான் ஃபீல் பண்றாங்க, என்னடா இந்த நாமம் சொல்கிற போது அந்த சத்தம், இந்த நாமம் சொல்வதற்கு இடையூறா இருக்கே, இங்கெல்லாம் நமது கவனம் சிதைகிறதே அப்படின்னு
இந்த தேவகிமா நினைச்சு பகவான் கிட்ட மெல்ல கேட்கிறாங்க, இந்த நாமம் சொல்கிற போது அந்த சுத்தியலால் தட்டுகிற சத்தம் ஒரு இடையூறா இருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் தொந்தரவா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேணா அந்த கடைக்காரர்கிட்ட யாரையானு விட்டு பேசி இங்கிருந்து ஒரு 2 தள்ளி இருக்கிற இடத்துக்கு கடையை போட்டுக்க சொல்லட்டுமா, நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படின்னு தேவகிமா கேட்கிறாங்களாம். ஒரு நல்ல விஷயம். அதாவது பகவான் நாம சொல்ற இடத்துல, ஒரு குருநாதர் வசிக்கக்கூடிய இடத்துல அவருக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது, அவர் அமைதியா இருக்கணும்னு நம்ம அத்தனை பேரும் ஆசைப்படுவோம். அதைத்தான் கேட்கிறாங்க. மகான் அல்லவா யோகிநாதர், மகான் அல்லவா யோகிராம் சரத்குமார், அவர் புன்னகைக்கிறார். இல்லம்மா, அவர் விளக்கம் கொடுக்கிறார். அவர் அங்கேயே இருக்கட்டும், அவர் நல்லது தானே பண்றார், அவர் பண்ற அதே விஷயத்த நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன், அவர் அங்க பண்ற, நான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கேன், 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் பண்றோம், அப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற. என்ன 2 பேரும் ஒரே விஷயம்? நமக்கு குழப்பம் வருது இல்லையா? எப்படி பாத்திரத்தை எடுக்கிறதும் யோகிராம் கிட்ட பக்தர்கள் வர்றதும் ஒன்னா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, எப்படி நசுங்கின பாத்திரத்தை சுத்தியலால தட்டி சரி பண்ணி முலாம் பூசி பழைய நிலைக்கு கொண்டு வருகிறாரோ அந்த பாத்திர கடைக்காரர், அதே போல என்னிடம் வரக்கூடிய பக்தர்களான உங்களோட மனசுல எங்க உடுக்கு இருக்கோ அதை நான் தட்டுறேன், உங்களோட சிந்தனையில எங்க உடுக்கு இருக்கோ அதை நான் தட்டுறேன், அதெல்லாம் தட்டி உங்களையும் ஒரு பழைய நிலைக்கு நான் கொண்டு வரேன், நானும் அதைத்தானே பண்றேன் அப்படிங்கிறாராம் யோகிராம் சரத்குமார். யோசிச்சு பார்த்தா அதானே பாத்திரக்கடைக்காரன் தட்டி 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 சரி பண்றதைத்தான் ஒரு மகானுடைய தரிசனம். ஒரு மகானுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற போது நமக்கு கிடைக்கிற வைப்ரேஷன், இதெல்லாம் தான் இந்த மனுஷனோட மனசை பக்குவப்படுத்தும். ஒரு குருநாதர் அப்படிங்கிறவரை நமக்கு கிடைக்கிறார்னா எந்த ஒரு காலத்திலும் நம்ம சந்தேகப்படக்கூடாது. குருநாதருடைய அனுகிரகம் வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிறது ஒண்ணுதான் இந்த வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலன் நமக்கு கடைசி காலத்தில் கொடுக்கும். அக்பர்னு ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தார். அக்பரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வரலாற்று புத்தகத்துல நம்ம படிச்சிருக்கோம். இந்த அக்பரோட அரசு சபையில ஒரு பெரிய இசைக்கலைஞர் ஒருத்தர் இருந்தார், தான்சேன் அப்படின்னு பேரு. தான்சேன் ஒரு பெரிய இப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், தான்சேன்னு பேர். அந்த காலத்துல ராஜாவோட அரச சபையில நடனத்திற்கு ஆட்கள் உண்டு, பாடுவதற்கு ஆட்கள் உண்டு, இசைக்கருவிகள் அதை வாசிக்கிறதுக்கு ஆட்கள் உண்டு. ஏன் அப்படின்னா அந்த ராஜாவுக்கு ஒரு ரெக்ரியேஷன். ஒரு ராஜா நாடு ஃபுல்லா சுத்துவார், போர்பர், நிறைய பிரச்சனைகள் வரும், அவருக்கு ஒரு ரெக்ரியேஷன், எது ஒரு கேளிக்கை வேணும் இல்லையா, அதற்காக இவையெல்லாம் உண்டு. ஒரு அரசவை வித்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தான்சேன் எப்ப அக்பருக்கெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மனம் கலங்கி காணப்படுகிறாரோ அப்ப தான்சேனை கூப்பிட்டு, தான்சேன் கொஞ்சம் நீ பாட, உன் பாட்டை கேட்கணும் போல இருக்கு, எனக்கு மனசு என்னமோ சரியில்லை அப்படின்னு அக்பர் சொல்லுவார். உடனே தான்சேன் பாட ஆரம்பிப்பார். தான்சேன் பாட ஆரம்பிச்சு கேட்கறது அப்படின்னா அது தனி ஆனந்தம். அது அக்பர் தன்னை மறந்து ரசிப்பார், தன்னை மறந்துடுவார். தான்சேன் அப்படி பாடுவார். ஒரு நாள் கேட்கிற, யாரு அக்பர் கேட்கிற, தான்சேன் நீயே இந்த அளவுக்கு பாடுற அப்படின்னா, உன் பாட்டை என்ன இந்த அளவுக்கு உருக்கிறது அப்படின்னா, நீ இந்த பாடலை கற்றுக்கொண்ட குருநாதர் அவரு எந்த அளவுக்கு பாடுவார், எந்த அளவுக்கு பாடுவார் அப்படின்னு சொல்றாரு. தான்சேன் சொல்றாரு, ஆமாம் மன்னரே, என்னோட குருநாதர் ஹரிதாஸ் அவர் பாடினா அது தனி சுகந்தான், அது அவர் பாடினா தனி இதுதான் அப்படிங்கிற. உடனே அவர் சொல்றாராம், யாரு அக்பர் சொல்றார், சக்கரவர்த்தி அல்லவா, அப்படியா, அந்த நீ உன்னோட குருநாதர் சொல்றியே, ஹரிதாஸ் சொல்றியே, அவர் ஒரு நாளைக்கு கூட்டின்னு வாங்க, நம்மளோட அரசவைக்கு கூட்டின்னு வாங்க, நான் அவர் பாடுறதையும் கேட்கணும்னு எனக்கு தோன்றது
அவரையும் பாடச்சொல்ல ஒரு நாளைக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ற. தான்சேன் சொல்ற, மன்னரே அவர் இங்கே வரமாட்டார், அவர் கிருஷ்ண பகவான் தான், கிருஷ்ண பக்தி அவருக்கு. அவர் பிருந்தா மதுராவனம் அந்த இடத்துல அவர் இருந்துருக்கார். அந்த பிருந்தாவன பிரதேசத்துல கிருஷ்ண பகவான் பக்தியோடு ஒரு வனத்தில் காணப்படுகிறார். அவரோட பாடலை கேட்கணும்னா நாம தான் அங்க போகணும், அவர் இங்க வரமாட்டார் அப்படிங்கிற. இந்த அக்பருக்கு என்ன ஒரு ஆசை பாருங்க, அவர் பாடுறதை கேட்கணும். சரி பரவாயில்ல, இங்க வரலன்னா பரவாயில்ல, நம்ம 2 பேரும் போவோம், என்னை கூட்டிட்டு போனி, நான் அக்பருங்கிற அடையாளம் இல்லாம ஒரு மாறு வேஷத்துல வர, நம்ம போகலாம், நீயும் மாறு வேஷத்துல வா, நம்ம சாதாரணமான வழிப்போக்கர்கள் மாதிரி போவோம் அப்படின்னு சொல்றா. இவங்க 2 பேரும் போறாங்க, ஒரு நாள் பயணிச்சு போறாங்க. அன்னைக்கு அந்த வனத்துல, அதாவது இவர்கள் அந்த கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோவில் சொன்ன இல்லையா, அங்கத்தான் ஹரிதாஸ் இருக்க, தனது காலம் முழுக்க அந்த கிருஷ்ண பகவானுக்கென்று அர்ப்பணித்து அந்த இடத்திலேயே கிருஷ்ணனை பாடிட்டு இருக்கார், அந்த இடத்துலயே இருக்க. அன்னைக்கு அங்க ஒரு விசேஷம், அதனால அன்னைக்கு மாறு வேஷத்துல அக்பரும் தான்சேனும் போறாங்க. எங்க பாட ஆரம்பிப்பார்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு 2 பேரும் ஆவலோடு பார்த்துட்டு இருக்காங்க. அவளோடு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல முதல்ல இந்த குருநாதர் தன்னோட சீடனை அடையாளம் கண்டு கொண்டு விட்டார். அவருக்கு தெரியாதா, ஒரு குருநாதருக்கு தெரியாதா யார் எந்த மாறு வேஷத்துல வந்திருக்காங்கன்னு தெரியாதா? கூப்பிட்டு, தான்சேன் இன்னைக்கு நீயே பாட அப்படிங்கிற. அக்பருக்கு ஒரு ஏமாற்றம், என்னடா தான்சேன் இந்த இடத்துலையும் பாட போறாரு, குருநாதர் பாட்டு கேட்க நம்ம வந்திருக்கோமே, அந்த இடத்துல உட்காந்துருக்க. பாடுற யார்? தான்சேன் பாடுற. பாடி முடிச்சோன்னே தான்சேன் சொல்றார் குருநாதர் கிட்ட, நீங்களும் இன்னைக்கு பாடணும், நாங்கெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு தான்சேன் சொல்றார். ஹரிதாஸ் பாடுகிறார். ஹரிதாஸ் பாட ஆரம்பிக்கிறார். தன்னை மெய்மறந்து பாடுகிற போது அக்பர் அப்படியே பரவசத்துல தன்னை மறந்து விட்டார், அந்த பாட்டுல தன்னை பறிகொடுத்து விட்டார். ஹரிதாஸ் பாடுகிற போது கேட்டு எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே உணவும் சாப்பிட்டு விட்டு இருவரும் புறப்பட்டு வராங்க. அப்ப கேட்கிறாராம், யாரு? அக்பர் கேட்கிறார் தான்சேன் கிட்ட, ஏனப்பா உன்னோட குருநாதர் பாட்டை கேட்டேன் அப்படின்னா நான் என்னையே மறக்கிறேன், நான் இருக்கிற சூழலே எனக்கு மறக்கிறது. ஆனால் அது போன்ற ஒரு நிலை உனது பாடலை கேட்கிற போது எனக்கு வரலையே. உன் பாட்டுல ஒரு ஆனந்தம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, ஆனா ஒரு பரவச நிலைக்கு நான் செல்கிறேனே உனது குருநாதர் பாடுகிற போது, அது ஏன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு அக்பர் கேட்கிறார் தான்சேன் கிட்ட. தான்சேன் சொல்றாராம், மன்னா நான் உங்களுக்காக பாடுகிறேன், எனது குருநாதர் கிருஷ்ணபிரானுக்காக கண்ணனுக்காக பாடுகிறார், அதான் வித்தியாசம் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம்? நான் பொருளுக்காக பாடுகிறேன், மன்னரை பற்றி மன்னரை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் பொருளுக்காக பாடுகிற போது அதுல ஒரு அசாத்திய இன்பம் கிடைக்காது. ஏன்னா காசுக்காக தானே பாடுறோம். அதே சமயத்துல இறைவனுக்காக பாடுகிற போது, இறைவன் மட்டுமே கதி, இறைவனை சரணடைய துடிக்கிறோம் என்பது போல இறைவனுக்காக பாடுகிற போது அதுல கிடைக்கிற ஆனந்தம் ரொம்ப தனி. அதுதான் நமக்கு வேண்டும், அதுதான் இந்த காலத்துல நமக்கு வேண்டும். பகவானுக்காக வாழணும், மனிதர்களுக்காக வாழக்கூடாது. கடவுளுக்காக வாழ்ந்து கடவுளை சரண் புகுந்து குருநாதரோட அனுகிரகத்தோட இந்த இறைவனுடைய திருவடிகளை நாம் அடையக்கூடிய காலம் எப்பவோ அது வரைக்கும் என்ன சந்தோஷமா வச்சுருக்கணும், எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றதுதான் இந்த மனுஷ பிறவியோட நோக்கம். நமக்கெல்லாம் பகவான் எல்லாம் கொடுக்கணும், அதையும் வேண்டணும். கடைசி காலத்துல போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தவுடனே இறைவனை சரணடைகிற போது பகவான் எந்த கஷ்டத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடாது. அதைத்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். இந்த காலகட்டத்தில் எத்தனையோ நோய் நொடிகள், எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ சோகங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலுமே கடவுளோட அனுகிரகத்தோட குருநாதரோட அனுகிரகத்தோட இவை அத்தனையும் நம்மால்
மீண்டு வர முடியும், தாண்டி வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்து அத்தகைய ஒரு மலர்ச்சியான காலம் உலகம் முழுக்க பிரகாசமா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், கிடைச்சு அவர்களது கடைசி காலம் வரை ஆனந்தமாக இருக்க வேண்டும். சகலவிதமான குருமார்களும் அத்தகைய ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். டோக்கியோ தமிழ்ச்சங்கத்தின் மூலமாக இந்த தீபாவளி நன்னாளில் உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்து குருவோட மகிமைகளை எடுத்து சொல்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது தொடர்பான அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான நன்றி கலந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்த கோடிகளான உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம்.